வணக்கம். இது ஒரு சிறிய கதை. குரு ஒருவர் முற்றும் துறந்தவர், எல்லாம் கற்றவர். அவரை பிரசங்கம் செய்ய அண்டை ஊரில் அழைத்தனர். அவர் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு 1000 பேர் வருவார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அவரும் குறித்த தேதியன்று அவ்வூருக்கு வருகை தந்தார். அன்று நல்ல மழை. கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரும் கலைந்து சென்று விட்டனர். அவர் வந்தபோது அங்கு யாருமே இல்லை. பேசுவதற்கு நிறைய தயார் செய்து வைத்திருந்தார். ஏமாற்றமே மிஞ்சியது. அவரை அழைத்து வந்திருந்த குதிரை வண்டிக்காரரை தவிர அங்கு யாருமே இல்லை. குதிரை வண்டிக்காரரை கூப்பிட்டு, குரு, இப்போது நம் என்ன செய்யலாம் என்றார். அதற்கு குதிரைக்காரரோ, ஐயா, நானோ குதிரைக்காரன். எனக்கு என்ன தெரியும்? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். என்னிடம் 30 குதிரைகள் வளருகின்றன. அதற்கு நான் புல் வைக்கப் போகும்போது அனைத்து குதிரையும் வெளியே சென்றிருக்கவே, ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் அந்த ஒரு குதிரைக்கு நான் புல் வைத்துவிட்டுத்தான் வருவேன் என்றார். அதை கேட்ட குருவுக்கு பலார் என்று அரைந்தது போல இருந்தது. அவரை கூப்பிட்டு பாராட்டிவிட்டு அவருக்கே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். நன்மை தீமை, சொர்க்கம் நரகம் போன்ற ஏனைய விஷயங்களை அவரிடம் பிரசங்கம் செய்து பிரமாதப்படுத்திவிட்டார். என்னுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்று பெருமையோடு கேட்டார் குரு குதிரை வண்டிக்காரரை பார்த்து. அதற்கு அந்த குதிரைக்காரரோ, ஐயா, நானோ குதிரைக்காரன். எனக்கு என்ன தெரியும்? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். நான் புல் வைக்க போகும்போது ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்தால் அந்த ஒரு குதிரைக்கான புல்லை மட்டும்தான் வைப்பேனே தவிர 30 குதிரைக்கான புல்களையும் ஒரு குதிரையிடம் கொட்டிவிட்டு வரமாட்டேன் என்றார் அவர். அதை கேட்ட குருவுக்கு பேரதிர்ச்சி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம் எதிரில் இருப்பவர்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும். தெரிந்ததையெல்லாம் தெரிவிக்க கூடாது என்பதுதான் இந்த கதை சொல்லும் கருத்து. நன்றி.